என்ன தம்பி நீங்க? கனவுக்கு எல்லை இருக்கா? கனவுல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பூக்கள் மேலே சிறு பூக்கள் போலே வெண்பனி துளி மலர்கின்றதே. குளிர் காற்றில் வீசும் நறுப்பூவின் வாசம் அதிகாலை துளிர்கின்றதே. புள்ளினம் கற்றுத்தரும் மெல்லிசை பூந்தேனில் கலந்திடும் தேனிசை. கனமூங்கில் துளைத்து வரும் காற்றிசை மனமெங்கும் பாடித் திரியும் குயிலோசை. இலையோடு இலையுரசும் ஓரிசை மழை மேகம் கூட மின்னலின் பேரிசையே. பூக்கள் மேலே சிறு பூக்கள் போலே வெண்பனி துளி மலர்கின்றதே. குளிர் காற்றில் வீசும் நறுப்பூவின் வாசம் அதிகாலை துளிர்கின்றதே. வானத்தின் எங்கும் நீளும் சூரிய தீபம் மலை மீதும் மஞ்சள் வெயில் பாயும். வனக்காட்டிலும் ஆற்றின் கரை மீதும் சூரியனில் ஜோதி சூழ்கிற போது காரிருள் தெளிந்து காணுதே. தூரிகையின் ஓவியம் போல்தான் இதுவே. காலடியோசை ஒலி கேட்கும் போது நம் சேர்ந்திசை வருகின்றதே. என் கானல் நீரே செங்காட்டு பூவே என் காதல் புரிகின்றதா. நதியோரம் கழித்திடும் மான்களும் புழையோரம் நீந்தி வரும் மீன்களும் இனம் தேடி உறவாடி செல்லும் போதிலே தினந்தோறும் பாடி திரியும் தன் காதலை. வனமெங்கும் உள்ளம் பொங்கும் தன் அன்பிலே மனங்கூடி பேசத் துடிக்கும் உயிரோசை. ஹீரோவுக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கேன், வாங்கிக்க. அங்கே ஈவினிங் வந்து அது வேணும் இது வேணாலும் கேட்கக்கூடாது. காருக்கு பெட்ரோல் போட்டுக்க, எல்லாத்தையும் பார்த்துக்க. இதை பாருமா, 30 நாளாக ஷெடியூல் இருக்கு, மொத்த பேட்டாவும் கொடுத்தாச்சு. கரெக்டாக வந்து மறக்காம வாங்கிக்க. நான் தானே ஹீரோயின். யோ யோ, அறிவு இருக்கா உனக்கு? காலையில் போய் யார்கிட்ட எதுக்காகன்னு தெரியாதா? ஹீரோயின்ட்ட போய் ஹீரோயின் வந்துட்டாங்களான்னு கேட்பியா? காலையில் வந்த உடனே அசிஸ்டன்ட் யார் யார் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்க மாட்டியா? இரு, சீப் வரட்டும் உன்னை. நாளைக்கு வேலை விட்டு தூக்கணும் இல்லையான்னு பாரு. காஸ்டியூம் வந்துருச்சு சார், அதை சொல்ல தான் வந்தேன். போயா, வருவாங்க போயா. சாரி மேடம். மூஞ்சி ஆலயம் பாரு. மா சாரிம்மா, கோச்சிக்காதம்மா, தெரியாம சொல்லிட்டான். எதையும் மனசுல வச்சுக்காதம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா. இல்ல சார்,
பரவாயில்ல. போம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாம்மா, போம்மா. ம் சரிங்க சார். போயிட்டு சீக்கிரம் வாம்மா. என்ன கையல், ஓவர் த நைட்ல ஹீரோயின் ஆயிட்டோன்னு ரொம்ப பெருமையா நினைக்கிறியா? இந்த மேக்கப் வேணும்னா உனக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்கலாம். மனசளவுல முழுசா நீ ஹீரோயினா மாறணும்னா படத்துல நீ நடிச்சு முடிக்கணும். மக்கள் தியேட்டருக்கு வரணும், அவங்க வந்து படத்தை ரசிக்கணும், உன்னை கொண்டாடணும், உன்னை ஏத்துக்கணும். அப்பதான் நீ முழுமையான ஹீரோயினாவ. ஜீப் அப்படியே அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கு, ஓகேவா? அப்போ நீங்கள் அப்படியே கீழே கிரெயின் இறக்கிட்டு வந்து இங்கே ஷார்ட் வைக்கிறீங்க, ஓகே? ஓகே தினேஷ், அதே மாதிரி பண்ணிடலாம். மேனேஜர், ஷார்ட் ரெடி. கையல் மேடம் எங்க வந்துட்டாங்களா? காஸ்டியூம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே. ஏய், இதுதான் இந்த படத்தோட ஹீரோயின்டா. என்னடா சொல்ற? இப்படி இருக்கா இவள அந்த படத்து ஹீரோயினு? என்ன பண்றது, ஒவ்வொரு ஹீரோயினும் மும்பைல இருந்து ஹைதராபாத்ல இருந்து லட்டு மாதிரி ஜிலேபி மாதிரி இறக்குறானுங்க. இவர் என்னன்னா காஞ்ச கருவாடு மாதிரி ஒரு இறக்கிருக்காரு இந்த டைரக்டர். நல்ல அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம். கண்ணுக்கு குளிர்ச்சி ஒரு ஹீரோயினை பார்க்கலான்னு பார்த்தா என்ன பண்றது? கேமரா எடுத்துட்டு வாங்க சார் இதோ வந்துட்டேன் சார். டேய் பிரித்தி சார் வந்துட்டாரா? வந்துட்டாரா? இப்படி வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சரி சார். கைலங்க மேடம் அங்க இருக்காங்க. கம் யூ கைஸ் கேரி. ஓகே சார். வணக்கம் சார். பேட கொடு. கைல், கயல், 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 ஹே கயல், வாட்ஸ் ராங் வித் யூ? ஒன்றும் இல்லை சார். என்னாச்சு உனக்கு? இங்க யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார். எனி ப்ராப்ளம்? ஏன் உன் முகம் இப்படி வாடி இருக்கு? இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லைண்ணா, அப்புறம் ஏன் கண் கலங்குற? எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. இல்லை சார், நான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். எமோஷனா? வாய்? என்னாச்சு உனக்கு? இல்லை சார், நான் ஹீரோயினா நடிச்ச முதல் படம் ஆரம்பிச்ச உடனே நின்றுடுச்சேன். அடுத்ததா ஆரம்பிச்ச காவிய தலைவியும் பாதிலே நிக்குது. இப்ப நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய வாய்ப்பு சார். அத நினைச்சேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க நினைச்சிருந்தா என்ன சென்டிமெண்டா வேண்டான்னு கூட சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். ஆனா தினேஷ் சொன்னதை மட்டும் வச்சு பெருந்தன்மையா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. என்னோட லைஃப்ல நான் இதை மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹே, நோ ஃபார்மாலிட்டிஸ், கூல். இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. சினிமால வாய்ப்பு கிடைக்கிறது, படம் நின்னு போறது, நின்னு போன படம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுறது, இதெல்லாமே சகஜம் கயல். நாம வனமோகினில கலக்குறோம். நம்ம காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் அவுட் ஆக போகுது. கொஞ்சம் சிரிக்கலாமே. குட்.
அப்படியே இருக்கணும். ஃபோனை போடுவோம். நம்ம இல்லாம ஷூட்டிங்கா நடக்குது. ஷூட்டிங் என்ன பண்றேன் பாரு அந்த கையில. ஒன் செகண்ட். ஹாய் நேத்ரா. ஹாய் பிருத்வி, மேடம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நேத்ரா. இப்பதான் கோவில்லேருந்து வீட்டுக்கு திரும்புறேன். அப்படியா? மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பிருத்வி. தேங்க்யூ. வனமோகினி முதல் நாள் ஷூட்டிங், அதான் படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். ஆல் தி பெஸ்ட் பிருத்வி, கலக்குங்க. தேங்க்ஸ் நேத்ரா. தேங்க்ஸ் a lot. நீ இப்படி விஷ் பண்றது எனக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கு தெரியுமா? படம் இப்பவே 100 நாள் ஓடின மாதிரி இருக்கு. ம், தேங்க்யூ. தேங்க்யூ நேத்ரா. நேத்ரா ஒரு நிமிஷம். பக்கத்துல கயல் இருக்கா, அவளையும் விஷ் பண்ணிடு. சீ, என்னம்மா? அந்த லூசு பிருத்வி கயல் கிட்ட போனை கொடுக்கறான். பேசி முடிச்சிட்டு போனை நல்லா துடைக்கணும். நேத்ரா லைன்ல இருக்கா? இந்த ஆஹா, கயல் என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேடம். ஆஹா, உனக்கு என்ன, நல்லாதான் இருப்ப. உன்னை வச்சு படம் பண்ற ப்ரொடியூசர் தான் ரோட்ல நிப்பாங்க. மேடம் என்ன மேடம்? நீ நிம்மதியா இட்லி, தோசை, பொங்கல், இடியாப்போன்னு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்ப. எதை பத்தியும் கவலைப்பட மாட்ட. எனக்கு தான் உன்னை பத்தியும் ஓ ராசிய பத்தியும் நல்லாவே தெரியுமே. இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது எதுக்குன்னு தெரியுமா? உனக்காகத்தான். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? கேளு. ஆ, பரவாயில்ல, கேட்க வேணாம், நானே சொல்றேன். முதல் படத்துல என்ன கடனாளியாக்கி காலி பண்ணிட்ட. இப்போ காவிய தலைவியில ரெட்டிய பணத்துக்காக ரோடா பிச்சை எடுக்க விட்டுருக்க. பாவம் அந்த மனுஷன் நல்லா இருந்தாரு, இப்போ பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. எல்லாம் ஓ முகராசி. அவர் காலையும் சேர்த்து வாரிடுச்சு. அடுத்ததா பிருத்வி அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் கோவிலுக்கு போயிட்டு வர. ஏன்னா என் அடுத்த படத்துல பிருத்வி தான் ஹீரோ. அதான் நான் பயப்படுறேன். நீ பிருத்வி கிட்ட போனை கொடு. சரிங்க மேடம். சார் ஹலோ. ஓகே பிருத்வி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நேத்ரா. பாய். பாய், டேக் கேர். கமான் கே, ஃபர்ஸ்ட் டே பூஜை இருக்கு, வா போலாம். மாமா, இப்ப நான் அந்த தட்டு கடைக்காரி கிட்ட பேசினது அவளுக்கு அப்படியே பச்சை மிளகாய அரைச்சு உடம்பு முழுக்க தேய்ச்ச மாதிரியே இருக்கும். நான் பேசினது இன்னைக்கு பூரா அவளை உறுத்தி உறுத்தி நடிக்கவே முடியாம அவ தடுமாறணும். தடுமாறி தவிச்சு அவ தண்ணி குடிக்கணும் மாமா. ஷூட்டிங்கே நடக்க கூடாது. பாருங்க, அப்படித்தான் ஆகும்.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த காடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? இந்த காடு எங்க உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்துலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட மூச்சு நின்னா இங்க இருக்கிற எங்களோட மூச்சும் நின்னுடும். காலங்காலமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத அழிக்க விட்டுருவோமா? நாங்க வேற, இந்த காடு வேற கிடையாது. நாங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த காடு எங்களுக்கு போடுற பிச்சை. எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க எந்த சூழ்நிலையிலயும் விட்டு கொடுக்க மாட்டோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் எங்களோட குழந்தை அவங்களோட உசுரை கொடுத்து காப்பாத்துவாங்க. எங்களோட காடு மேல உங்க அதிகாரமும் பாயாது, அறிவாலும் பாயாது. அதுக்கு நாங்க விடவே மாட்டோம். பதில் சொல்லியா? எங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல. இப்படி மரம் மாதிரி நின்னா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? காடு மேல கைய வச்சா அரசாங்கமே அதிரும். உன்னால என்னையா பண்ண முடியும்? இல்ல நாங்க தான் பண்ண விட்டுருவோமா? என்னடா இவ ஒருத்தி மட்டும் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாளேன்னு பாக்குறியா? இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன மாதிரி 10 பேருக்கு சமம். அவங்க எல்லாரும் திரண்டு வந்தா நீ தாங்க மாட்ட. சார், கட் கட் கட். சார், நீங்க அவங்கள பார்த்து சைலண்டா ரசிக்கிறது தான் சார் ஷாட்டு. நீங்க பாட்டுக்கு கிளாப் பண்ணிட்டீங்க. சாரி தினேஷ், ஐம் சாரி. நான் என்ன மறந்து கை தட்டிட்டேன். அது வந்து கயல் அற்புதமா நடிச்சாங்க. பிரமாதம் கயல், கலக்கிட்ட போ. ஓகே சார், ஷாட் ஓகே. வெட் கிளாத் கொஞ்சம் கொடுங்க. அப்படியே பிடிச்சுக்கோங்க. அடுத்த டாப் ஆங்கிள் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே இருந்து கீழே இறக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நானும் எத்தனையோ படத்துல காஸ்டியூமரா வேலை பார்த்திருக்கேன், பல பேரோட நடிப்பை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நானே அசந்துட்டேமா. இன்னைக்கு அப்படி ஒரு நடிப்புமா. காலையில உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அது என்னமோ தெரியலமா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட மனசுக்கு திருப்தியாதாமா இருக்கு. அண்ணே, என்னென்ன மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீங்க விடுங்க. சந்தோஷமா. ம், நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. இந்த சீனை முடிக்கிறோம். அடுத்து மேலே மவுண்டன் ஷாட் இருக்கு. ஓகேவா? ப்ரோ, நெக்ஸ்ட் ஷாட் என்ன பண்ணணும்? க்ளோஸ். யாருக்கு? கைல் மேடத்துக்கு போ. ஓகே, நீ ரெடி பண்ணு. ஜெயச்சந்திரன் வரேன். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடியா? ரெடி தினேஷ். பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். எல்லாமே லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே அங்க சரியா இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கா? சரி, நீங்க கொஞ்சம் அதை ரெடி பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? ஓகே, வெரி நைஸ். கயல், நீ முன்னாடி பார்த்தாலும் நல்லா இருக்க, பின்னாடி பார்த்தாலும் நல்லா இருக்க, கண்ணாடியில பார்த்தாலும் நல்லா இருக்க. சார், முன்னாடி பின்னாடி கண்ணாடி கவிதை பிரமாதம் சார். ஏய், உனக்கு எப்படி கேட்டுச்சு? சார், மைண்ட் வாஷ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க சார். சத்தமா பேசினாலும் சில விஷயங்கள் உன் காதுக்கு கேட்கக்கூடாது. சாரிங்க சார், இனி அப்படி நடக்காது சார். எதுக்கும் சேஃப்டிக்கு உன் காதுல ஒரு காட்டன் வச்சுக்கோ. மேடம். தினேஷ், இப்ப எடுத்தது லாங் ஷாட் தானே? ஆமா மேடம். ஓகே, இதுக்கு இப்ப க்ளோஸ் எடுப்பீங்கல்ல? அடுத்த ஷாட்டே அதான் மேடம். ஏன்னா லாங் ஷாட்ல கண்ணுல சரியா தண்ணி வரல. இப்போ க்ளோஸ் அப்ல நான் அதை பண்ணிக்கலாம்ல? தாராளமா பண்ணிக்கலாம் மேடம், சூப்பரா இருக்கும். ஓகே தினேஷ். ஏன்னா நீங்க காட்டோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அழுதுகிட்டே பேசினா நல்லா தான் இருக்கும் மேடம். சரி, ஓகே தினேஷ். ஓகே மேடம், நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. தம்பி, ப்ரொடியூசர் சம்பத் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. நாட் ரீச்சபிள்னு வந்ததுனால ஏர்லைன்ல வந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? நான் சீன் மூட்ல இருக்கேன்.
என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீன் மூடு. சுகு டேக் போலாமா? ரெடி போலாம். கயல் மேடம் ரெடியா? ரெடி. ஓகே ஓகே சைலன்ஸ். ஓகே சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். ஹேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த காடு தான் எங்களோட உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாத்துலயும் ஓடுது. அதோட மூச்சு நின்னா இங்க இருக்கிற எங்களோட மூச்சு சேர்ந்து நின்னுடும். பல 100 வருஷமா நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை அழிக்க நாங்க விடுறோமா? கட் இட். சூப்பர் மேடம், நல்லா பண்ணீங்க. சுகு ஷாட் ஓகே. கயல், சார், சிம்பிளி சூப்பர். கலக்கிட்டேன். தேங்க்யூ சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் சார்? கண்ணில் தண்ணியோட அழுதுகிட்டே டயலாக் பேசணுமான்னு தினேஷ் கிட்ட கேட்டேன். அவரும் ஓகேன்னாரு. ஆனா டைரக்டர் சொன்ன பிறகும் நீ கிளிசரின் போடாம நிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ கிளிசரின் போடாமலேயே பின்னி எடுத்துட்ட கயல். உன்னோட இன்வால்வ்மெண்ட் நோ சான்ஸ். பேச பேச கண்ணில் தண்ணி அருவி மாதிரி கொட்டுதே. வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.